ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்திகை பார்த்திங்கன்னா போலீஸும் மனித உரிமை ஆணையம் எல்லாமே விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. இதை தடுத்து நிறுத்துகிற விதமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கிய அதிரடியாக காலத்தில் இறங்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா யார் மணி எதுக்காக எங்களை நிப்பாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு, மேடம் நான் சொன்னல அந்த இலக்கியன்றது அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, ஓ நீ தான் முதல் அக்யூஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன மேடம் அக்யூஸ்ட்னு பேசுகிறீங்க, முதல்ல மரியாதை பேச கற்றுக்கோங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி கார்த்திகை எந்த ஆதாரத்தில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அஞ்சலியோட அம்மாவும் அஞ்சலி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அஞ்சலியை அடித்து துன்புறுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அதோட அடிப்படையில் தான் இவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, சரி அவன் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்றப்ப நம்ம இலக்கிய கேட்குற பார்த்தீங்கன்னா, அடித்து துன்புறுத்தம் தானே நினச்சி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, இவன் பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் உங்ககிட்ட முதல்ல சொன்னாலா, சும்மா மனித உரிமை ஆணையன்னா எதுவுமே விசாரிக்காத, அடித்தாங்க பிடிச்சேன், இப்போ கூட நான் என் ஹஸ்பண்ட் நல்லவர், நானே கையை அறுத்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் அறுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்பிடுவீங்களா, உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்களா அப்படி மாதிரி கேட்டதுக்கு, அது எப்படிமா முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி நீங்க கார்த்தி அரெஸ்ட் பண்றீங்களே, அதுக்கான முழு டீட்டெயில்ஸை நான் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கேட்கு, சரி சொல்லுமா அப்படின்றப்ப கேட்குற பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இவன் நம்பர் 1 கேடி, எங்களுடைய குடும்பத்தையே 6 மாதமாக அவன் கன்சியூவாக இருக்கிறதா நம்ப வச்சு ஏமாற்றிருக்கான், அதுபோக எங்களுடைய கம்பல் பல லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இவளை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பிட்டோம், அதே மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அதோட காப்பி பார்த்துக்கோங்க, இப்போ அவளுக்கு பணம் பைத்தியம் முடிச்சிட்டு இருக்கு, அதனால் திரும்ப எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுடைய சொத்து எல்லாமே அபகரிக்கணுன்றது தான் அவளுடைய எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் கையில் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பேசின வீடியோ எல்லாமே அந்த மனித உரிமை ஆணையம் அதே போலீஸ் கிட்ட எல்லார் கையிலையும் காட்டுறாங்க. காட்டிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே பயங்கர ஷாக்கர், இவ்வளோ பெரிய கேடியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன மஞ்சளி நான் உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸு மனித உரிமை எல்லாரும் உன் பின்னாடி வந்தால் கடைசியில் நீ இவ்வளோ பெரிய ஃபோர்ஜரியாக இருக்க, நீ எல்லாம் பெண்கள் இனத்தில் பிறந்த ஒரு சாபம் அப்படின்ற மாதிரி அசிங்கமாக பேசி திட்டிட்டு, சாரிம்மா கார்த்தி நாங்கள் அரெஸ்ட் பண்ணல, நீங்கள் இருந்தாலும் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு வழியாக நம்முடைய கார்த்தியை காப்பாற்றிட்டாங்க. இந்த அஞ்சலி என்னதான் திட்டம் போட்டாலே அவளோட திட்டம் பழிக்காதுன்றது இப்பயாவது புத்திக்கு உரைச்சிருக்குன்னு அவள் நம்பணுங்க. எப்படி இல்லைன்னு வைங்கள மேலே மேலே தப்பு பண்ணிட்டு போனால் அவளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறின்னு தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய அஞ்சலி எப்படியோ ஒன்று எங்கள் குடும்பத்தையே உன் காலில் விளை வைக்கணும்னு பார்த்தா எங்களுடைய இது எப்படி கடைசியில் மூக்கை உடச்சிக்கிட்டல, இனிமையாவது இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் தராங்க. குடும்பமாக சேர்த்து என்னை எதிர்க்கிறீங்கள, உங்களெல்லாம் கூடிய சீக்கிரம் என்னை தேடி வர வைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன்னா இல்லை பாரு அப்படின்னு, அதவும் பார்க்கலாம் போடி, கூடிய சீக்கிரம் நீ எங்கள் காலில் விழுந்து என் வாழ்க்கையை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி விழுந்து கெஞ்ச போகிற அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. நம்ம இலக்கிய சொல்கிறதா நடக்க போது இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றும் இல்லாத நடுத்தருவில் பிச்சை எடுத்துட்டு தான் நிற்க போகிறா. வேறு பேர் எபிசோட எல்லாமே இந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், பெல் ஐக்கான் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.